நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் மக்கள் பண்ண ஒரு நல்ல விஷயம் எது தெரியுங்களா? பிரேமலதா விஜயகாந்த் எனும் நான் அப்படின்ற குரலை சட்டசபையில ஒலிக்க வச்சதுதான். அதோட பயன் பாத்தீங்கன்னா, சட்டசபை என்ற பேர்ல அங்க வச்சுக்கிட்டு முதல்வர் ஆகிட்டா என்ன வேணா பண்ணலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மரபை அடிச்சு தூள் தூளா ஆக்கியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். சட்டசபைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். என்னன்னா, அவரோட ஆஸ்தான ஜோதிடர் அவரை பாத்தீங்கன்னா அரசாங்க பதவியில உட்கார வச்சாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்ட முதல் நபர் யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அந்த இடத்துல வந்து நிப்பாங்கடா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட தோழர்கள்ன்றதையும் அவங்கள எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கணும்ன்றதையும் சரியா ப்ரூவ் பண்ணாங்க பிரேமலதா விஜயகாந்த். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கூட்டணி வச்ச உடனே ஐயோ கேப்டன் கனவை கலைச்சிட்டாங்களே, அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, பொட்டி வாங்கிக்கிட்டு தான் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு ஏகத்துக்கும் பொருளையை கிளப்பி விட்டாங்க. ஏன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்கிருந்து முதல்ல ஆளா வெளியே போக போறது யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். பாத்தீங்கன்னா நேரா விஜய் காலில் போய் விழுந்துருவாங்க அப்படின்னு சில தற்கூரி நாய்ங்க எல்லாம் பொருளையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஜெயிக்கிற இடத்தை விட தோக்குற இடத்துல தாண்டா தோல் கொடுத்து நிப்போம் அப்படின்ற மாதிரி ஆளா அவங்களுக்கு போய் தோளோட தோட உங்க கூட எப்பவுமே கூட்டணியில நாங்க இருப்போம், உங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன ஆள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு சட்டசபையிலையும் ஆளா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் கேள்வி கேட்பேன்னு முதல் குரல் கொடுக்கறதும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். இது மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பாம வெறும் திரை பிரபலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு, திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு தற்குறி பசங்களை சிஎம்மாவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும் ஆக்கினதுக்கான பாவத்தை மக்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது மாதம் 200 யூனிட் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னது போக 2 மாதத்துக்கு ஒரு தடவை இலவச மின்சாரம் கொடுப்பேன், அதுவும் சில கட்டுப்பாடுகளோடன்னு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல தாவேக்காவில் இருக்க உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஓட்டு கேட்க வரும்போது பாத்தீங்கன்னா ஐயா நான் வெறும் ஆட்டோ டிரைவரியா, ஆட்டோ தான் ஓட்டுறேன், என்கிட்ட வேற எந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆட்டோவே கிடையாது, அவரு கார் வச்சிருக்காரு, 2 கார், அதுவும் பிராண்ட் நியூவா வேற வாங்குற அளவுக்கு வசதியான ஒரு மனிதர். கேட்டா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பேர்ல சில தற்கூரிங்க வந்து முட்டு கொடுத்தானுங்க. என்னது ஆட்டோ ஓட்டி கார் வாங்க முடியாதான்னு போய் கேட்டு பாருங்கடா. ஆட்டோ வாங்கி ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத நிலைமையில தான்டா இன்னைக்கு ஆட்டோ தோழர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பதில் சொன்னா அவனுங்க பாட்டு தற்கூரித்தனமா பேசுவானுங்க. சரி, அதுதான் ஒண்ணுன்னா இந்த பக்கம் கேவி குப்பத்தோட சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா காலில் செருப்பு கூட இல்லாம நடந்து வர்றாரு. அத ஒரு சேனல் பாத்தீங்கன்னா பிஜிஎம் மியூசிக் எல்லாம் போட்டு ஐயோ இப்படி ஒரு உறுப்பினரா, இப்படி ஒரு உறுப்பினரா, ஆனா எந்த ஒருத்தனும் ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு தயங்குறான். என்னன்னா, ஏண்டா ஒரு 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்க கூடவாடா வக்கு இல்லாம வேலைக்கு போகாம வெட்டியா ஊரு சுத்திட்டு இருக்க ஒரு மனுஷனை சட்டசபைக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்றத கூட சிந்திக்க தெரியாத மக்களா போயிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள். நீங்க வேணா பார்க்கலாம், அடிக்கிற வெயிலுக்கு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கூட செருப்பு காலில் செருப்போடு தான் தெரியும். ஆனா ஒரு செருப்பு வாங்க கூட துப்பு இல்லாத ஒருத்தனை மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு ஏதோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக போட்டுறது. வீட்டுல குழந்தை குட்டிங்க அழுதுச்சு அதனால போட்டேன், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஆனா பார்த்தா அந்த ஆளுக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்கு, கையில லிக்விட் கேஷாவே 9 லட்சம் வச்சிருக்காராம். அவரோட மனைவி பேர்ல மனைவி கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் இருக்கான், பேங்க் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் இருக்கான். ஆனா ஒரு செருப்பு வாங்க துப்பு இல்லையா? பாத்தீங்களா மக்களே, எந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு. இனியாவது திருந்துவீங்களான்னா பாப்போம், அடுத்து எந்த நடிகை வந்து உங்களை எப்படி ஞாபகம் போட்டு ஏமாத்த போறானோ. இதுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் முட்டு கொடுக்க வந்துருவானுங்க. என்னத்த சொல்ல, கேட்டா நாங்கெல்லாம் இளைஞர்கள், நாங்க வந்து மாற்றத்தை உருவாக்குறோம், திமுக அதிமுகவும் ஊழல் சக்திக, அவங்களுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம், எங்க அண்ணா வந்தா ஊழல் பண்ண மாட்டாரு. ஆனா இவரு அதாவது விஜய் முதல் நாள் திருமாவளவனோட அலுவலகத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு சோபா வந்து இறங்குது. ஏண்டான்னு கேட்டா விஜய் வராருப்பா, அதனால புது சோபா வருது. அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல அரசியல் வாழ்க்கையில இருக்காரு.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 முறைக்கு மேல எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனோட அலுவலகத்துல ஒரு விஜய்ன்ற ஒரு மனிதர் வந்து உட்கார்ற அளவுக்கு கூடவா ஒரு 4 நாற்காலி இல்ல ஒரு சோபா இல்லாம போச்சு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவரு விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய அமைச்சர்கள்ல ஒருத்தரா இருந்தவர், அதிமுகவோட முகங்கள்ல ஒருத்தரா இருக்கிற CV சண்முகத்தோட வீட்டுக்கு போறாரு. அவருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா ஒன்று போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம். டேய் இது என்னடா புதுசா இருக்கு, இது ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கு, அது எந்த படம்னு தெரிஞ்சா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒண்ணு, இதுக்கு தற்கூறிங்க வந்து ஒரு இது சொல்றானுங்க, என்னன்னா ஒரு முட்டு கொடுக்குறானுங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு தப்பாங்க, அவர் ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காருங்க, இதெல்லாம் ஒரு தப்பா? விஜய் என்ன சோஃபா கம்பெனியாரா வச்சிருக்காரு கிஃப்ட் சோஃபாவை கொடுக்கறதுக்கு? என்னடா இதெல்லாம் அநியாயம். 4 சம்சா வாங்கி கொடுத்தா கூட அங்க உட்காந்து சாப்பிட்டாது வந்திருக்கலாம். என்னடா டேய், நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்க தான் தூய சக்தின்றத மக்கள் நம்பணும். அதானே? நம்பிட்டோம்டா. வாழ்க வாழ்க ஜனநாயகம்டா, வாழ்க இளைஞ சக்தி. உங்களை எதுக்காக போராட சொன்னா எதுக்காக போராடி வச்சிருக்கீங்களாடா பாவீங்களா?